ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளிலே ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு நாய் இறந்ததுனால ஒரு பொண்ணு இறந்துட்டான், தற்கொலை பண்ணின்னு இறந்துட்டான். அப்போனா பாருங்கள், எவ்வளோ அவங்க பாசமாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ நெருக்கமாக இருந்திருப்பாங்க, அந்த நாய் மேலே எவ்வளோ உயிராக மனசு வச்சுருப்பாங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஆத்மா பிணைப்புன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆத்மா பிணைப்பு மனிதர்கள் மேலே இருக்கலாம், அது பொருட்கள் மேலே இருக்கலாம், இல்லை மிருகங்கள், நாய்கள், பறவைகள் மேலே இருக்கலாம். ஸோ அந்த மற்றவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஏனென்றால் நம்ம ஆத்மா அவங்களோட ஆத்மாவோட பிணைந்து இருக்கிறது. ஸோ இந்த பிணைந்து இருக்கும் போது எப்படி இந்த லவ் பேர்ட்ஸ் நம்ம பார்க்குறோமோ, ஒரு லவ் பேர்ட் இறந்துட்டால் இன்னொரு லவ் பேர்டும் சீக்கிரமாக இறந்துடும். ஏன்னா அந்த ஆத்மா பிணைப்பு இல்லை, நல்லதும் இருக்குது, கெட்ட ஆத்மா பிணைப்பாக இருக்குது. சில ஆத்மா பிணைப்பு ஆண்டவரால் ஏற்படுத்தணும், சில ஆத்மா பிணைப்பு நம்மளால் தேடிக்கொள்ளுறது. அது சில விளைவுகள் கொடுக்கும், சில மன சோர்வுகள் கொடுக்கும், கடைசியில் தற்கொலை, பிரச்சனைகள், வேதனைகள், கவலைகள். இது ஜாகிரதையாக இருக்கும்.